வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் உலகச் செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் எல்லையில் தீவிர சோதனை. 44 சீன ட்ரோன்கள் பறிமுதல். தீவிர வெப்ப அலை எதிரொலி. டெல்லியில் 20 பேர் சாவு. சிக்கிம் நிலச்சரிவு. 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு. சீன எச்சரிக்கையையும் மீறி தர்மசாலாவில் தலாய் லாமாவுடன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. பின்லாந்து எல்லையில் இருந்து 80% துருப்புக்களை உக்ரைனிற்கு நகர்த்திய ரஷ்யா. தாக்குதல் நடத்தினால் பரஸ்பர உதவி. புதிய ஒப்பந்தம் குறித்து புட்டின் தகவல். பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.7 பதிவு. தொடர்பான விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநிலத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் எல்லை பாதுகாப்பு படை தேடுதல் வேட்டை நடத்தினர். அமிர்தாச்சல் மாவட்டம் ரத்தன் குர்த் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் ட்ரோன் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று தர்டன் மாவட்டத்தில் தால் கிராமத்தில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் பஞ்சாப் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் ட்ரோன் ஒன்றை பறிமுதல் செய்தனர். தேடுதல் வேட்டையில் பறிமுதல் செய்யப்பட்ட 2 ட்ரோன்களும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட DJM Mavic 3 கிளாசிஸ் மாடல்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் சமீப காலமாக கடும் வெப்ப அலை வீசி வருகின்றது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் மிக தீவிரமாக உள்ளது. பல இடங்களில் இயல்பு நிலையை விட 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்ப காற்று வீசி வருவதால் மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் மே 27ஆம் தேதி முதல் இன்று வரை வெப்ப அலையில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் 9 பேர், ராம்மனோகர் லோஹியா மருத்துவமனையில் 9 பேர், லோக்நாயக் மருத்துவமனையில் 2 பேரும் என மொத்தம் 20 பேர் உயிரிழந்தனர். வெப்ப அலையின் தாக்கத்தால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு இதுவரை 45க்கும் மேற்பட்டோர் ராம்மனோகர் லோகியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வட இந்தியாவில் தீவிர வெப்ப அலையின் தாக்கம் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிக்கிம் மாநிலத்தின் மாங்கன் மாவட்டத்தில் கடந்த வாரம் கனமழை கொட்டியது. இடைவிடாது பெய்த கனமழையால் மலைப்பாங்கான பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலச்சரிவுகளால் சுற்றுலா தலங்களுக்கு பெயர் பெற்ற மாங்கன் மாவட்டத்தில் முக்கிய வீதிகள் மூடப்பட்டன. அந்த மாவட்டத்தின் டிசாங்கு, ஜுந்தாங், லாட்சென் மற்றும் லாட்சுங் ஆகிய நகரங்கள் மூடப்பட்டுள்ளன. அங்கு 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கியிருந்தனர். கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் மாங்கன் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. மின்சாரம், தகவல் தொடர்பு உள்ளிட்டவை துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சிக்கிம் நிலச்சரிவுகளில் சிக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில பேரிடர் மீட்பு குழு குவிக்கப்பட்டு மீட்பு பணிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் சிக்கிம் நிலச்சரிவில் சிக்கியிருந்த 1200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். இன்று கடைசி கட்டமாக சிக்கியிருந்த 150 சுற்றுலா பயணிகளை மீட்பு குழுவினர் மீட்டுள்ளனர் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீனாவின் எச்சரிக்கையையும் மீறி இந்தியா சென்று தர்மசாலாவில் உள்ள தலாய் லாமாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சீனாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட திபெத்திய ஆன்மீக தலைவரான தலாய் லாமா இமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவில் தங்கியிருக்கின்றார். 1959இல் திபெத்தில் இருந்து தப்பி வந்த அவருக்கு இந்தியா அடைக்கலம் அளித்தது. தலாய் லாமாவை சந்திக்க செல்வாக்குமிக்க அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் நேற்று தர்மசாலா சென்றனர். டெக்சாஸின் குடியரசு கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவருமான மைக்கேல் மெக்கால் தலைமையிலான இக்குழுவில் ஜனநாயக கட்சியின் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் உள்ளார். தர்மசாலாவில் உள்ள தலாய் லாமாவின் மடாலயத்திற்கு சென்ற அவர்களை பள்ளி குழந்தைகள், புத்த துறவிகள் மற்றும் பெண் துறவிகள் வரவேற்றனர். இதையடுத்து அமெரிக்க நாடாளுமன்ற குழுவினர் தலாய் லாமாவை இன்று சந்தித்தனர். திபெத் பிரச்சினைக்கு தீர்வு காண சீனாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் அமெரிக்கா இயற்றியுள்ள
உள்ள மசோதா அதிபர் ஜோ பைடனின் கையொப்பத்திற்காக காத்திருக்கும் நிலையில் அது தொடர்பாக தலாய் லாமாவுடன் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது. தலாய் லாமாவை ஆபத்தான பிரிவினைவாதி என்று அழைக்கும் சீனா அமெரிக்க எம்பிகளின் இந்த பயணம் குறித்து மசோதா குறித்தும் ஆழ்ந்த கவலையை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தது. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலாய் லாமாவை சந்திக்க வேண்டாம் என்றும் இந்த மசோதாவில் அதிபர் பைடன் கையெழுத்திடக் கூடாது என்றும் அது வலியுறுத்தியது. அண்டைய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது. இன்னும் போர் நடைபெற்று வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் நேட்டோ படையில் சேர விருப்பம் தெரிவித்ததுதான். ஒருவேளை நேட்டோவில் இணைத்தால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தங்களது படைகளை நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகளில் நிலைநிறுத்த முடியும். அப்படி செய்தால் ரஷ்ய நாட்டிற்கு அது மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என புட்டின் கருதினார். இதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து இரண்டு நாட்டிற்கும் இடையில் பாதுகாப்பு பகுதியாக வைத்துக் கொள்வதற்கான போர் தொடுத்ததாக கூறினார். உக்ரைன் மீது போர் தொடுத்த ரஷ்யா பின்லாந்து எல்லையிலும் ராணுவ தளங்களை அமைத்து வீரர்களை குவித்திருந்தது. இதனால் தங்கள் மீது போர் தொடுக்க வாய்ப்புள்ளதாக மற்றொரு அண்டைய நாடான பின்லாந்து கருதியது. இதனால் பின்லாந்து கடந்த 2024 ஏப்ரல் மாதம் நேட்டோவில் இணைய விண்ணப்பித்திருந்தது. இதன் காரணமாக பின்லாந்து எல்லையில் ரஷ்யா தனது படைகளை குவித்தது. ஆயுதங்களையும் பின்லாந்து எல்லையில் மறைத்து வைத்திருந்தது. இதனால் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்போது பின்லாந்து எல்லையில் குவிக்கப்பட்டிருந்த துருப்புக்களில் 80% உக்ரைன் நோக்கி நகர்த்தியுள்ளதாக பின்லாந்து புலனாய்வுத்துறை கூறியதாக அங்குள்ள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் உபகரணங்களையும் நகர்த்தியுள்ளது என தெரிய வந்துள்ளது. உக்ரைன் மீது தற்போது முழு வீச்சாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனால் வீரர்கள் தேவை என்பதால் நகர்த்தி இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2023 பின்லாந்து நேட்டோ அமைப்பில் இணைந்தது. ரஷ்யாவின் விமானங்களை அடிக்கடி தங்களது வான் எல்லையில் தென்படுவதாக பின்லாந்து அடிக்கடி குற்றம் சாட்டுவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய அதிபர் புட்டின் சுமார் 24 வருடத்திற்கு பிறகு வடகொரியா சென்றுள்ளார். உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக கடும் பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன. இதனால் வடகொரியாவின் உதவி ரஷ்யாவிற்கு தேவைப்படுகின்றது. இதனால் வடகொரியாவுடனான நட்பை மேலும் வலுப்படுத்தி வருகின்றது. கடந்த வருடம் வடகொரியா அதிபர் கிம் யாங் உன் ரஷ்யா சென்றிருந்தார். அப்போது ஆயுத கிடங்குகள், ஆயுத தொழிற்சாலைகள் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டார். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் 2 நாட்கள் பயணம் வடகொரியா வந்துள்ளார். அவரை சிவப்பு கம்பள மரியாதையுடன் வடகொரிய அதிபர் கிம் யாங் உன் கட்டித் தழுவி வரவேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் ஏற்பட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் புட்டின் மற்றும் கிம் யாங் உன் கையெழுத்திட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்றைய தினம் பிற்பகல் 4.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இருப்பினும் நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு அல்லது உடைமை சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல் கிடைக்கவில்லை. நிலநடுக்கம் குறித்து தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு பகுதியில் 98 கிலோமீட்டர் ஆழத்தில் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பெஷாவர், ஸ்வாட், மலாக்கான், வடக்கு வஜிரிஸ்தான், பராச்னார், லோயர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்தியா மற்றும் யூரோசிய டெக்டோனிக் தகடுகளின் எல்லையில் பாகிஸ்தான் அமைந்துள்ளதால் பாகிஸ்தானில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் கராச்சியில் 3.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மேலும் பாகிஸ்தானில் கடந்த 2005 ஆண்டில் 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 74,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் வலையொலியின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.